நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல்லா முஃப்தியோடு பல மார்க்க விடயங்கள் தொடர்பாக பேசி வந்தோம். இப்பொழுது முக்கியமாக இந்த அரபு கலாசாலைகள் அவர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் இப்ப நிர்வாகமும் அரபு கலாசாலையில இருக்கின்ற இப்ப அதிபரும் நிர்வாகமும் ஒன்றா இருந்தா பிரச்சனைகள் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இப்ப நிர்வாகம் வேற, மாணவர்கள் மற்றும் அதிபர்களுக்கு இடையிலான இந்த சச்சரவுகள் தொடர்பாக இப்பொழுது அதிகமாக பேசப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில இதற்கான காரணம் என்ன? இப்ப அரபு கலாசாலை என்றால் முக்கியமாக அது இறைவனை அல்லாவை முன்னிறுத்தி குரான் ஹதீஸ் படிப்பிக்கக்கூடிய இடத்திலையும் பிரச்சனை வருமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இப்ப அந்த காலத்துல மிக பக்குவமாக நடைபெற்று வந்த அரபு கலாசாலைகள்ல இப்ப பிரச்சனைகளா என்ற கேள்வி எழுகிறது. இது தொடர்பாக அப்துல்லா முஃப்தியோடு பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப எனக்கு உள்ள கேள்வி என்னன்னா, முக்கியமாக அப்துல்லா முஃப்தி, இப்ப அரபு கலாசாலைகள் குரான் ஹதீஸை பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம். இப்ப இதுல பிரச்சனைகள் வருதா? என்னென்ன பிரச்சனைகள் வருது? பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில பிரச்சனை வருது என்று சொல்லி. இது என்ன பிரச்சனை? இது எனக்கு தெளிவா வழங்கப்படும். ஜஸாக்குமுல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். முதலாவதாக, உண்மையில் அரபு கலாபீடம் என்று சொல்லக்குள்ள உலமாக்களை உருவாக்குற ஒரு தளம்தான் அரபு கலாபீடம். அதுவும் இறை கட்டளைய சுமந்த நபித்துவத்துடைய அந்த அந்த பாரத்தை பொறுப்பாக எடுத்து சமூகத்துக்கு எத்தி வைக்கிற பொறுப்போட கல்வி கற்கக்கூடிய தளம்தான் அரபு மதரசாக்கள். இதுல குறிப்பாக இலங்கையிலும் நீண்ட காலமாக அரபு மதரசாக்கள் பெரும் பங்காற்றி வந்தது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு 300க்கும் மேற்பட்ட அரபு மதரசாக்கள் இலங்கையில் இருக்குது. அதுல பல மதரசாக்கள் மிக சிறந்த முறையில பணிகளை மேற்கொள்றதால இன்றைக்கும் இலங்கையில எந்த விதமான மார்க்க சட்ட பிரச்சனை வந்தாலும் சமூகத்துக்கு உடனடியாக தெளிவை கொடுக்கக்கூடிய நிலையில உலமாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சொல்வதா இருந்தால், எந்த ஊருக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் பெரும்பாலும் அரபு மதரசாக்கள், மார்க்க தெளிவை கொடுக்கக்கூடிய மதரசாக்கள் இன்றைக்கும் உயிரோட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறத நாங்கள பார்க்கலாம். ஆனா சில கசப்பான உண்மைகளையும் இந்த இடத்துல நாங்க ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு ஒரு கட்டம் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல சில மதரசாக்கள் எடுத்துக்கொண்டோம்டா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திறமையான உலமாக்களை உருவாக்கக்கூடிய அரபு கலாபீடங்கள் எடுத்துக்கொண்டோம்டா, அவர்கள் ஆழமாக திட்டமிட்டு மாணவர்களுடைய நேர காலங்களை பாதுகாத்து அவர்களுடைய விஷயங்களை மேற்கொள்றாங்க. இதனாலதான் அங்கிருந்து சிறந்த உலமாக்கள் வெளிவாரத்துக்குரிய காரணம். ஆனா இன்னும் சில இடங்களை பார்த்தோம்னா, இந்த பிள்ளைகளுடைய காலம், எதிர்காலம், கல்வி எதிர்காலங்கள்ல சரியான முறையில கண்ணோட்டம் செலுத்த தவறி போறதாலதான் நிறைய பிரச்சனை வருது. இப்ப ஏன் அவ்வாறான பிள்ளைகள்ல ஏன் அவருடைய கல்விகள்ல ஏன் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கு? எல்லாமே ஒரு பாடத்திட்டம், ஒரு வழிமுறை இருக்குதானே, என்ன சிக்கல்? என்ன பிரச்சனைடா, முதலாவது ஒரு ஆசிரியர் வரக்குள்ள ஒரு நிர்வாகம், அடுத்த சொன்னீங்க, அதாவது பிரின்சிபல், முதிர்ன்னு சொல்லுவோம் தானே, முதல்வர். இவர்கள் எந்த அளவு திறமசாலியாக இருக்கிறாங்களோ அந்த அளவுதான் மாணவர்களையும் தெரிவு செய்யக்கூடிய உஸ்தாத்மார், ஆசிரியர்களையும் தெரிவு செய்யலாம். ஒரு அதிபராக இருக்கிறார், அந்த அதிபருக்கு போதிய கல்வியில விஷயம், விளக்கங்கள், வாசிக்கிற திறமை, வாசிப்பு திறமை, அந்த கிதாபு அறிவுகள், இந்த விஷயங்கள் இல்லாமல் இருக்கிற நிலையில அவரால சிறந்த ஆசிரியர்களை தெரிவு செய்ய இயலாது. இப்ப ஒரு அதிபரா போடுறவர் சரியான ஒருவரா தானே இருக்கணும். இப்ப கிதாபு முத்தாலா செய்யறவரா இருக்கணும், அறிவுடையவரா இருக்கணும், அவருக்கு ஒரு ஹதீஸ் விளக்கங்கள் இருக்கணும், குரான் விளக்கம் இருக்கணும். சும்மா உள்ள ஒருத்தரை போடலாம். அப்படி போட்டிருக்கிறாங்களா? இல்ல, என்ன பிரச்சனைனா, இந்த நிலை 100க்கு 100 இருந்தால் சமூகத்தில் இந்த பிரச்சனை வராது. இந்த பிரச்சனை என்னன்னா, அப்படியான பிரச்சனை அத்தனை ஆரம்பத்தை சொன்னோம், சில கசப்பான உண்மை இருக்குது. ஒவ்வொருவருக்கும் தெரியும் நான் எந்த அளவு திறமைசாலி என்று அவருக்கு தெரியும். இப்ப சில மதரசாக சொன்ன, குறிப்பிட்ட சில மதரசாக நான் புறக்கி கொண்டு போகக்குள்ள
அவங்க நீண்ட காலமாக திறமையான உலமாக்களை வழியாக்குற அந்த அமைப்புல போய் கொண்டிருக்கிறது நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்துல சில உலமாக்களாக 8 வருஷம் 7 வருஷம் கல்வி கற்று வெளியாகிற நேரம் அவர்களால சமூகத்தில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல இயலாது, கிதாப் வாசிக்க இயலாது, விளங்கி கொள்ள இயலாது, சில நேரம் தொலைக்க தெரியாத அளவுக்கு பலகீனமான நிலையில 7-8 வருஷத்தை கடந்து புள்ள வழியாகிறன்னு சொன்னா அந்த இடத்துல நாங்க நின்று அல்லாவுடைய அந்த அமானிதத்தை எந்த அளவு தூரம் இவர்கள் நிறைவேற்றி இருக்கிறான்னு நான் பார்க்கணும். குறிப்பாக நான் பட்டம் கொடுக்குறோம், ஷஹாதான்னு சொல்லி பட்டம் கொடுக்கக்குள்ள நான் அவருக்கு சாட்சி வழங்குறேன். ஷஹாதான்னா சாட்சி சொல்றது என்ன, சாட்சி என்ற ஒரு சிறந்த ஒரு ஆலிம் என்ற சாட்சி வழங்குறன்றத பெண்ணாம்பரி இதில் எழுதி நாங்கள் அழகா கொடுக்குறோம். ஆனா அது கொடுக்கக்கூடிய விடயம் உண்மையாக இருந்தால்தான் உண்மையான சாட்சி. ஒரு உண்மையாக சிறந்தவர் எழுதி கொடுக்குறோம், ஆனா அவர்ல அந்த திறமை இல்லாத நிலையில நாங்க அதாவது பட்டம் பெற இறுதி ஆண்டுக்கு வந்த உடனே என்ன செஞ்சாலும் பாஸ் ஆக்கி விடுறது. அவங்கள ஏன் அப்படி செய்யறாங்க? ஏன்னா பணக்கார உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன், இப்ப பணக்கார பெற்றோருடைய மாணவர்கள் படிச்சா பிள்ளைகள் படிச்சா அப்படி செய்யறாங்களா? ஏன் அப்படி செய்யறாங்க? செய்ய வேண்டிய காரணம் என்ன? ஃபெயில்னா ஃபெயில் தானே. இல்ல என்னன்னு சொன்னா நடக்கிற இது இதுதான் ஆரம்பத்தை சொன்னா மதரசாவுடைய அடிப்படை அந்த அந்த திட்டங்கள்ல நிறைய பிழை நடக்குது. அதுல ஒன்று என்னென்றால், முதலாவது மதரசா ஆரம்பிச்சு போகக்குள்ள அதுல செல்வந்தர்களுடைய பங்களிப்பு கூடிக்கொண்டு வருது. கூடின பிறகு அவர்களுடைய ஆதிக்கம் மதரசாவுக்குள்ள அந்த உள் விவகாரத்துல தலையிடுது. அப்ப என்ன செய்வாங்க, இந்த புள்ளை இறக்கப்படுறாங்கன்னு சொன்னா உடனே அது சார்ந்த ஆக்களை பிடிச்சு என்ன செய்யறது, புள்ளை இறக்கக்கூடாது, எப்படியாவது பட்டம் எடுத்து தந்துருங்கன்னு சொல்லி அங்க சொன்னோடனே அந்த அழுத்தம் நிர்வாகத்துக்கு வரும், நிர்வாகத்தில் அழுத்தம் அதிபருக்கு வரும், அதிபர் அழுத்தம் ஆசிரியருக்கு வரும். இந்த ஆதியம் ஒன்றும் செய்யலாத நிலையில தான் என்ன செய்வாங்கண்டா அவங்களுக்கு பட்டம் எடுத்து கொடுக்குறாரு. ஒரு தகுதி இல்லாத ஆளும் வெளியில வருவார். அவரால் என்ன பிரச்சனை வரும்? அவரால் வர பிரச்சனைன்னு சொன்னா, முதலாவது அவர் தனக்குள்ளால கேள்வி கேட்கிறாரு, நான் ஏன் ஓதி பட்டம் பெற்றேன்னு எனக்கே தெரியாது, நான் ஏன் மௌலவி ஆகினேன் என்று தெரியாது, ஓதினத்துக்கு ஓதாம இருந்திருக்கலாமேன்னு கவலைப்படுறாரு. இப்படியான சிந்தனை வளர்ந்த உடனே அவர் கொஞ்ச நாள்ல எந்த மதரசால படிச்சாரோ, யாருக்கு முன்னால கல்வி கற்றாரோ அவங்களுக்கு எதிராக அவர் உருவாகிறது நாங்க பார்க்கிறோம். சொல்றாரு, இவர் நடத்தின பாடங்கள்ல பிழை, இவர் ஒழுங்கா சொல்லி தரல, நேரத்தை கடத்தினாங்க, மதரசாவோட நேரத்தை எப்படி கடத்தினாங்கன்னு சொல்றாரு அவரு. இன்றைக்கு நாங்க 2-3 பேரை பேசக்குள்ள ஒருத்தர் சொல்றா, என்னன்னா மதரசால நாங்க 7 வருஷம் வேலை தான் செஞ்சோம், மசால ஹிதமத் செஞ்சோம். அது சொல்றா என்னன்னா, அதாவது சில நேரத்துல மதரசா இலங்கையில கரண்ட் போகும் இருந்தானே, அந்த கரண்ட் வேலைகளுக்கு போட்டு விடுற பிள்ளைய கொஞ்சம் பேரை பெரிய வகுப்பாக்குள்ள மூத்த ஆக்கண்டுக்குள்ள கரண்ட் வேலையை போட்டுருவாங்க. தண்ணி தட்டுப்பாடுக்குள்ள தண்ணி இழுக்கிற வேலை வந்துடும் பிள்ளைகளுக்கு. கிணறு தோண்டினா வருஷ கணக்கு எல்லாம் சேர்ந்து கிணறு தோன்ற வேலை, மதரசா சுத்தி பெரிய வளாகம் இருந்தா வளாகத்துக்கு புறவாக்குற வேலை, விறகு வெட்டுற வேலை, இப்படி எல்லாம் வேலையை செஞ்சுதான் 8 வருஷம் போனேன்னு வாயை திறந்து சொல்றான் பிள்ளைய கவலையோட. இதெல்லாம் பிள்ளைகளுடைய அமானிதம் பாதுகாக்கிறதுக்கு அந்த இடத்துல முதன்மையாக இருக்க வேண்டியவர் அதிபர். அந்த வேலைக்குரியாக போட்டு வேலை வாங்கணுமே தவிர பிள்ளைகளை முழுமையான நேரத்தை நாங்க ஒதுக்கி அந்த வேலையை கொடுக்கக்குள்ள அந்த கல்வி கற்கிற சிந்தனையிலிருந்து விலகி வேறு சிந்தனைக்கு பிள்ளைய வந்துடுவாங்க. அதுதான் பிரதான காரணம் ஒன்று. அடுத்த நான் பார்க்கிறேன்னு சொன்னா, நீங்க கேட்டீங்க பிள்ளைய திறமை இல்லாம விளையாடுத்த என்ன பிரச்சனை கேட்டீங்க தானே. அப்ப அவருக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, அவர் ஓதுன அந்த இல்முக்கு அவர் கண்ணியம் கொடுக்க இயலாத சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுறாரு, நிர்பந்திக்கப்படுறாரு. அடுத்த தொழில் பிரச்சனை அவருக்கு வருது. அவர் ஒரு இடத்துல ஒரு சேவை செய்யறதுக்கு போகக்குள்ள அவரால் நிறைய விஷயங்களுக்கு முகம் கொடுக்க இயலாத ஒரு ஆளாகிறாரு. நான் சொன்ன ஆரம்பத்துல சரியாக ஓதி தொலைக்க இயலாத நிலைக்கு ஒரு ஆணி மாறண்டா எந்த அதுல பாதிப்பு இருக்க வேண்டும். ஒரு தொலைக்கிறாரு, அவருக்கு பின்னால இருந்து தொலை இயலாத சூழல் உருவாகுது. கேட்கிறேன், ஏன் நீங்க இப்படி ஓதுனீங்கன்னு கேட்டா, எனக்கு இப்படித்தான் ஓதி தந்தார்கள். இப்படியா நிறைய விஷயம் இருக்கு. இதுக்கு காரணத்துல ஒன்று சொன்ன இப்ப இந்த சமூகத்துல தொலை வைக்க இயலாது, 4 விஷயத்த சொல்ல இயலாது, தைரியம் இல்லாம போகுது பிள்ளைகளுக்கு.
ஆலிமான கொஞ்சம் சின்ன தைரியம் கொண்டு வரணும். ஆலிமான் உடனே வராட்டியும் ஆலிமாகின பிறகு கொஞ்சம் வளர வளர தைரியம் வரும் பிள்ளைகளுக்கு. எப்ப தைரியம் வரும்டா, அங்க சரியாக அஸ்திவாரம் விட்டு இருந்தா தான் தைரியம் வரும். அஸ்திவாரமே ஆட துவங்கினா தைரியம் வராது பிள்ளைகளுக்கு. அப்ப அந்த அந்த இதனால வர விளைவுகளை சொல்லி கொண்டு வந்தோம். அவரால் ஒரு சமூகம் உருவாக்கப்படுறது பதிலாக சமூகம் பிளவுபடுத்தப்படும், சின்ன பின்னமாக்கப்படும், இபாதத்தெல்லாம் பாலாக்கப்படும், சரியான போதனைகள் போய் சேராது. இப்படியான ஒரு சூழ்நிலை தான் இப்படியான இந்த இந்த சமகாலத்துல ஏற்படுற இந்த விளைவால நாங்க முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனை தான். அடுத்த வந்து எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது என்னன்னா, இப்ப பெருமைக்காக நிர்வாகத்தினர் இருக்கிறார்களா? நான் ஒரு மதரசா செய்கிறேன் என்ற பெருமை அப்படி இருக்கிறார்களா? அப்படி இல்லைன்றும் சொல்ல இயலாது. இப்ப காலகட்டத்தை பொறுத்த வரையில என்னண்டா, மதரசா நிர்வாகம் அதுல சொல்லும் என்ன பெருமை இருக்கு? இல்ல, இப்ப என்ன பிரச்சனைண்டா, ஒவ்வொரு இடத்துல ஒரு சூழல் இருக்கும் தானே. பொதுவாக இப்படியான சூழல்ல உள்ள விஷயம் ஒன்றுதான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதரசாவுக்கு பின்னால மறைஞ்சிருந்து கொண்டு தங்களை அந்த தற்காக்கிற அந்த அந்த கேடயமா பாவிக்கிறது. அவர்களுடைய ஒரு முகம் வேற இருக்கும், அடுத்த முகம் இன்னொரு முகமா இருக்கும். சமூகத்தில் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அவர்கள் வந்து நான் இந்த மதரசா ஒரு தொகையை கொடுக்கறது, காசை கொடுத்துட்டு இந்த மதரசா நான் தான் செய்யறேன்னு சொல்றது. அப்ப நான் இந்த மதரசா செய்யறேன் பேர் வச்ச உடனே அவரால் ஏதோ நலவு நடக்குதான்னு சொல்லி மக்கள் வந்து அமைதியா இருந்துருவாங்க. இதே நேரத்துல இவர் நான் ஒரு படி மேலால போய் சிலபஸ்ல கை வச்சு இந்த பாடம் எல்லாம் போல இந்த பாடத்தை போடுங்கன்னு சொல்லுவாரு. அவர் ஆலிமா கூட இருக்க மாட்டாரு. அவருக்கு எப்படி தெரியும் பாடங்கள்ல? இப்ப அவர் ஒரு பொதுமகன் தானே. என்ன பிரச்சனைடா, அரபு பாடத்திட்டங்களை அந்த கூட்டி குறைக்கிறத விட்டுட்டு அதை எல்லாத்தையும் குறைச்சிட்டு இவருக்கு தெரிஞ்ச பாடம் வெளிப்பாடம் கொஞ்சம் இருக்குன்னு தானே, அதுல முக்கியத்துவத்தை செலுத்த சொல்லி கொண்டிருப்பாரு. இனி அவருக்காக வேண்டி சில பாடங்களை நிர்பந்தமா போட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் மதரசாக்களுக்கு. இவரை அத்தனை என்ன சொன்னோம்டா, செலவழிக்க கூடியவர்கள் செலவழிச்சிட்டு வெளி விவகாரத்தை பார்க்கணும். உள் விவகாரம் மதரசாவுடைய பாடத்திட்டம் கல்வி திட்டங்கள் எல்லாம் உள்ள உஸ்தாத்மார்கள் ஆசிரியர்கள் அதுவெல்லாம் சேர்ந்து ஒண்டா சேர்ந்து அமைக்க வேண்டிய விஷயம்தான் கல்வி திட்டம்ன்றது. ஆனா இப்ப குரானும் ஹதீஸும் தக்குவாவோட சேர்ந்து நடந்தாதான் அது வந்து இறை அச்சத்தோட சேர்ந்து நடந்தாதான் அது வந்து பிரயோசனம் தரும். ஆனா இப்படி எல்லாம் இன்வால்வ் பண்ணக்கூடியதா இருக்குதா? ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இல்ல இப்படி இன்றைய சூழல் இருக்குதானே. இந்திய சூழல் இலங்கையை பொறுத்த வரையில ஒரு நீங்க சொல்ற இந்த விஷயம் வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால போனோம் என்றால் மதரசாக்கள்ல உள்ள இந்த நாங்க பார்த்த மதரசாக்கள் வேற. 20 வருஷம் முன்னால போனா இந்த மதரசாவே வேற. இன்றைக்கு நாங்க பார்க்கிற மதரசாக்கள் வேற. ஆனாலும் அதே போன்று அதே நிலையில மிக சிறந்த முறையில பக்குவமாக அதபழுக்கத்தோட தர்பியத்தோட அழகான முறையில் நடக்கக்கூடிய மதரசாக்களும் தாராளமா இருக்குது, இல்லைன்னு சொல்லல. நிறைய மதரசா இருக்குது. ஆனா இந்த ஒரு பகுதியை நான் குறிப்பிடுறது திருத்தப்பட வேண்டும் என்றதுக்காக வேண்டி சில மதரசாக்கள் இருக்குது, சிறந்த முறையில மாணவர்கள் வழிநடத்தப்படுறாங்க. அந்த மதரசால இருந்து ஒரு 10 பேர் வெளியாகிறாங்கன்னா வெளியாக முதல்ல அவங்க சொல்லிடுறாங்க, எங்களுக்கு உங்களோட மாணவர் ஒருத்தர் தந்திருக்க, எங்களுக்கு உங்களோட ஒரு ஆளுமை எங்களுக்கு தந்துருவோம், நாங்க மாசம் அழகா செய்யறதுக்காக வேண்டிட்டு முன்கூட்டி அவங்களுக்காக வேண்டி இந்த பரிந்துரைக்கு அவங்களை கேட்டுக்காங்கிற அமைப்பு இல்லாம இல்லை. நான் என்ன சொல்றேன், பெரும்பான்மையா ஒரு பகுதி ஒன்று இருக்குது, மாணவர்களுடைய எதிர்காலத்தை சரியா பாக்குறது இல்லை. ஒரு நிர்வாகம் இருந்தா அவர்களுடைய கடமை, எங்க நிர்வாகம் அடுத்த அதிபராக இருந்தா கடமை என்ன, எனக்கு இந்த எல்லா உஸ்தாத்மாரும் தேவை, எல்லா மாணவர்களும் எனக்கு தேவை. மாணவர்கள் இல்லாம உஸ்தாத்மாரை மட்டும் மதரசா நடத்த இயலாது, உஸ்தாத்மார்கள் மட்டும் வச்சு மாணவர்கள் இல்லாம மதரசா நடத்தவும் இயலாது. இப்ப 2 பேருடைய முயற்சியும் என்னண்டா, சிறந்த தலைவர்கள் உருவாக்குறதா நோக்கமா இருக்கணும், சிறந்தவர்களா இருக்கணும். சிறந்தவங்க உருவாக்குறேன்னு சொன்னா நிர்வாகம் அதிபர் சேர்ந்து உஸ்தாதுன்னு தெரிவு செய்யக்குள்ள யார தெரிவு செய்யறன்னு அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு சில கசப்பு என்னண்டா, சில மதரசா குடும்ப மதரசா, பாப்பா மகன் எல்லாம் சேர்ந்து ஒரு மதரசா, இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஊர்ல என்ன ஒரு ஆதிக்கத்தை செலுத்துவாங்க, நாங்க தான் மதரசா செய்யறோம், இந்த ஊருக்கு நாங்க தான் பெரிய ஆக்கள் என்ற காட்டுறதுக்கு மதரசாவை காட்டுவாங்க. அந்த ஊர் மக்களும் அமைதியா இருந்துருவாங்க, ஒன்னும் பேச மாட்டாங்க. பேச வேண்டிய கட்டம் வந்தாலும் பேச மாட்டாங்க, அமைதியா இருந்துருவாங்க. அங்க போய் பார்த்தோம்டா கல்வியில எடுக்கிறது ஒன்றும் இருக்காது.
அப்ப அந்த அதிபரும் நிர்வாகம் சேர்ந்து தெரிவு செய்யறதுல உஸ்தாத் யார் உஸ்தாதா வர வேண்டும் என்றது அவங்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும். அவங்களுக்கு உதாரணமாக ஹிபுதுடைய பாடம் இருக்கு, குரான் பாடமாக்குற பகுதி. இன்றைக்கு இது பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டு அந்த இஜாசா என்று சொல்றது ஒரு அமைப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அவங்கள்ட்ட இருந்து அதே அந்த சில்சிலாவா சனது எடுக்கிற முறை உண்டு. இலங்கையில நடைமுறையாகி கொஞ்சம் போய் கொண்டிருக்குது. அந்த உஸ்தாத்மார்களை வச்சு நிறைய மதரசாக்கள் பலன் பெற்று ஓதல் திருத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டு போகுது. அதுக்காக வேண்டி லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிக்கப்பட்டு பெருமுயற்சி நடந்து கொண்டு போகுது ஒரு பகுதியில. இன்னொரு பகுதியில் எடுத்தோம்னு சொன்னா இப்படியான திறமையான ஆட்கள் இருக்கத்தக்க அவர்களை வச்சு வாங்க வேண்டிய வேலையை வாங்காம என்ன செய்யறதுண்டா நேரத்தை கடத்துறது. உதாரணத்துக்கு ஒவ்வொரு துறைக்கும் துறை சார்ந்தவர்கள் இருப்பான், துறை சார்ந்தவர்கள். இப்ப குர்ஆனுக்கு இவர் துறை சார்ந்த அந்த துறையில ஒரு துறை போன ஒரு ஆளா இருந்தால் அதை அவருக்கு கொடுத்தோம்னா முழுமையா நான் கைவிட்டுறோம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச முறைப்படி அழகா செஞ்சுதாங்க. இப்ப குர்ஆனுடைய பகுதிக்கு எடுக்கக்குள்ள ஒன்று துறை சார்ந்தவளா இருப்பார், 10, 15, 20 வருஷம் அனுபவம் உள்ளவரா இருப்பார். அப்ப அவரை உட்கார வச்சுட்டு அவருக்கு மேலான சட்டத்தை கொண்டு கையில கொடுக்க கூடாது. அவர் உட்கார வச்சோம்னா அவருக்கு தெரியும், அவருக்கு 10, 100 ஹாபிஸ்மார உருவாக்குன ஆளா இருப்பார். குர்ஆனுக்காக வேண்டி நீண்ட காலம் கொடுத்தவரா இருப்பார். அவர் ஒரு வகுப்புல 20 பிள்ளைகள் மாணவர்களா இருந்தால் அவருக்கு தெரியும் எந்த மாணவருக்கு என்ன பிரச்சனை அவருக்கு தெரியும். எழுத்து பிரச்சனை, உச்சரிப்பு பிரச்சனை, இல்லாட்டி சிந்தனை பிரச்சனை, பாடத்துல அந்த சோம்பரி மாதிரி இந்த ஆர்வம் இல்லாம இருப்பாரு. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தரா திருத்துவார். அப்ப அவர் எப்படின்னா அவருக்குரிய முழு சுதந்திரம், அதாவது போதிக்கிறதுல முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும். அதே நேரம் சம்பளம் திருப்தியாக கொடுக்கப்படணும். அது முக்கியமான விஷயம் இல்லையா? விஷயம். இப்ப சம்பளத்தை நாங்க குறைக்கக்குள்ள இவர் என்ன செய்ய மாட்டாரு, ஓதி கொடுக்கறதுல அந்த யோசனை வராது. இப்ப என்ன நடக்கும், பிள்ளைகள் சீர்குற அதாவது அந்த அற்ற ஒரு ஓதலோட வெளியே வருவாங்க. மதரசா உஸ்தாதுமார்களுக்கு சம்பளம் போதுமான அளவு கொடுக்கப்படுறது இல்லையா? நினைக்கிற வரைக்கும் ஒரு 90% மதரசாக்கள்ல கவலைக்கிடம். 90% பெரும்பாலும் ஏன்னு சொன்னா எந்த ஒரு அப்ப அவர் எப்படி அவரோட குடும்ப செலவுகளை பாக்குறது, எப்படி அவர் வாழ்றது என்ற பிரச்சனை அந்த அதனாலதான் பாக்குறோம் என்னன்னா, அதாவது மதரசார உஸ்தாமாருடைய வேலைக்கும் வெளியால கம்பெனியில செய்யற வேலைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போனால் 8 மணி நேரம் வேலை. அவர் குறைஞ்சது 1,90,000 இலங்கை காசுப்படி சாதாரண 1 லட்சம் உழைக்கலாம். ஓட்டி டைம் செஞ்சா கூடுதல் நேரம் கொடுக்க இன்னும் கொஞ்சம் உழைக்கலாமா இருக்கு. ஆனா மதரசாலா உஸ்தாத்மார் 24 மணித்தியாலம் 26 நாட்கள் கொடுக்குறாங்க. மதரசாவுக்குள்ளால 24 மணித்தியாலமும் 26 நாட்கள் கொடுக்குறாங்க. ஃப்ரைடே மட்டும்தான் வீட்டுக்கு போவாங்க. போறாங்க வீட்டுக்கு. சரியா? இல்லாட்டி கிழமையில 4 நாள் முன்னாடி கொடுப்பாங்க. அப்ப இப்படி முழுமையான நேரத்தை கொடுத்திருக்கக்குள்ள அவன் எந்த அளவு உண்டா, அந்த லீவு நாள் வீட்டுக்கு போனாலும் இங்க இருந்து கோல் வரும். அந்த அளவு பொறுப்போடவங்க இருப்பாங்க. இப்படி இருக்கக்குள்ள அந்த உஸ்தாத்மாரை எப்படி வைக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வு இருக்க வேண்டியது யாருக்கு? முதலாவது அதிபருக்கு இருக்கணும், 2வது நிர்வாகத்துக்கு இருக்கணும். அடுத்த இன்னொரு பிரச்சனை இல்ல. இப்ப ஓகே, இது ஒரு பக்கமா இருக்குது. ஆனா ஒரு மதரசால 10 உஸ்தாத் இருந்தா 10 லட்சம், ஒரு ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் வேணுமே என்ற ஒரு கேள்வி இருக்கு தானே. அப்ப என்ன மதரசா நடத்தாம விடுறான்? இல்ல என்ன பிரச்சனைன்னா, இது நான் ஏற்கனவே சொன்ன கல்வியில திட்டத்துல முதலாவது ஒரு பகுதி இருக்குது, அதுக்குரிய அடிப்படை ஏற்பாடு செஞ்சு மதரசா திறக்கிறது. இது ஒரு பகுதி. இன்னும் ஒன்று இருக்குது, பொதுவான வசூலிக்கிற முறையில செஞ்சுட்டு போறாங்க, அதுவும் இருக்குது. ஆனா இன்றைக்குள்ள பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கு கொடுக்கறது காசு இல்லாத பிரச்சனை இல்லை, காசு எல்லாட்டையும் இருக்குது. காசு இல்லாத பிரச்சனை இருந்து கொடுக்கலாம் போறது வேற, காசு இருந்து கொடுக்காம இருக்கிறது வேற. இன்னைக்கு சமூகத்துல பொதுவாக நாங்க எடுத்தோம்னா, சமூகத்துல வசூல் கொடுக்குற ஆட்கள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும். வசூலிக்கு போன நேரம் 2 விஷயம். ஒண்ணு
கிழக்கு மாகாணத்துல இருந்து ஒரு வசூல் செய்யற ஒருத்தர் வந்திருக்கிறார். கொழும்புல பார்த்தா அவர் போலி கடிதத்தை கொண்டு வந்து வசூல் பண்ணியிருக்கிறார். அப்படி ஒரு பிரச்சனை வந்து ஓடிக்கொண்டு வந்தது கொஞ்ச நாளைக்கு முன்ன. நீங்களும் அதை பார்த்துருக்கீங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து மதரசா வசூலுக்கு போனா ஒவ்வொரு கடையா ரிசீட்டை கொண்டு போய் அவர்கள் வந்து ஓகே கொஞ்சம் இருங்கோன்னு சொல்லி வெளியில வச்சு அவர்களை மதிக்காத ஒரு தன்மை ஒன்று இருக்குது. இவ்வளவு நிறைய பிரச்சனைகளோட மதரசாக்கள் நடத்தப்பட வேண்டுமா என்ற கேள்வியும் இருக்கு இல்லையா? உண்மையில இது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மதரசா எல்லாம் மூடியாச்சுன்னு வச்சுக்குவோம். அடுத்த கட்டம் சமூகம் எப்படியான ஒரு இருட்டை நோக்கி நகரும். நிச்சயமா. இப்ப நீங்க சொல்ற இந்த 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 விஷயத்தை எடுத்துக்கொண்டோம்னா, இப்ப இந்த பிரச்சனை வருதுண்டா, பள்ளியில மதரசாவில் இருக்கக்கூடிய உஸ்தாமார்களுக்கு சம்பளத்தை கொடுக்கக்குள்ளதான் இவ்வளவு கதையும் வருது. நாட்டுல சிரமம், வருமானம் இல்லாத. அது இல்லாம மத்த எல்லா வேலைகளுக்கும் அவங்க நடக்கிற கல்யாணங்கள் எல்லாம் கல்யாணமாக நடக்குது. இன்றைக்கு நடக்கக்கூடிய கல்யாணங்களை பார்த்தா, நான் ஏற்கனவே தலைப்புல பேசினேன், கல்யாணத்துல நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் எல்லாம் நடக்குது. அங்க செலவழிக்கக்கூடிய எல்லாம் லட்சம் கோடியை கடந்து எங்கெங்கெல்லாம் போகுது. பெரிய மட்டத்தை செலவு நடந்து கொண்டு இருக்குது. ஒரு மதரசால ஒரு ஒஸ்தாதுக்கு 1,00,000 கொடுக்குறன்ற வரக்குள்ள என்ன செய்யறோம்டா, சமூகம் யோசிக்கு ஏன் கொடுக்கணும்? இவங்களுக்கு ஒஸ்தாமா மசாலா நிற்கிறாங்க, பள்ளிதான் நிற்கிறாரு, ஏன் இவருக்கு நான் 1,00,000 கொடுக்கணும்னா யோசிக்கிறாங்களே தவிர, அவங்களோட வேலை வெட்டி வரக்குள்ள என்ன செய்யறல்ல. அப்ப அவங்க எல்லாம் தொழில் செய்யற இடத்துல பார்த்தோம்டா, அவங்களுடைய சம்பளத்தை அவங்க போதான்னு சொல்லி நிற்பாங்க. இங்க சார் இதுல ஒரு கேள்வி வருது என்னன்னா, இப்ப மதரசா உஸ்தாதுமார்களுக்கு ஜகாத் கொடுக்கலாமா? மதரசாவில் உள்ள மாணவர்களுக்கும் உஸ்தாதுமார்களுக்கும் ஜகாத் எடுக்கலாம். சரி, அப்ப வந்து இலங்கையில உள்ள முஸ்லிம் பணக்காரர்கள் ஜகாத்தை கொடுத்தாலே எல்லா மதரசா 300 மதரசா இருக்கு, மிக சாதாரணமாக இயங்கிடுமே. மேல ஜகாத்துக்கு முன்னால இவங்க வந்து அவங்களுடைய அந்த சந்தோஷமான சதக்கா தான தர்மத்தாலே அழகா செய்யலாம். ஜகாத்தை கொண்டே மதரசாவுக்கு கொடுக்க இயலாது, மதரசான்றதுக்கு கொடுக்க இயலாது. அந்த அதாவது அதிபர்கிட்ட கொடுத்து அதிபன் ஊடாக அதுக்குரிய மாணவர்கள் புஸ்தகமாக கொடுக்க முறை இருக்குது, கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நான் சொல்றேன், ஜகாத்தால மதரசா நடத்த வேண்டிய தேவையில இலங்கை இல்லை. நடத்தலாமா? இல்ல மதரசா நடத்துறது ஜகாத்துடைய காசு பாவிக்கிறன்ற தனி, அப்படி பாவிக்க இயலாது. அதான் நான் சொன்னேன், ஜகாத்துடைய பணத்தை உரியவருடைய கையில என்ன செய்யணும், கையகப்படுத்தணும், கையில கொண்டு ஒப்படைக்கணும். அப்ப என்ன சொன்னா, அப்ப ஒரு உஸ்தாதுக்கும் பள்ளி அசத்துக்கும் சம்பளம் கொடுக்கக்குள்ளதான் இவ்வளவு யோசனை வருது. ஆனா தங்களுடைய தேவை வேலை வெட்டிட்டு வரக்குள்ள இவ்வளவு நடக்குது. அந்த இடத்த கணக்கு பார்க்க நாங்க தவறிடுறோம். எனவே உஸ்தாத்மார்ன்றாக்கள் வந்து வேலை செய்யற ஆக்கள் இல்ல, ஒரு சமூகத்தை உருவாக்குற ஆக்கள். அவரோட ஒவ்வொரு மனுத்தியாலத்தையும் அடுத்த இன்னொரு ஆளு மனுத்தியாலத்தை கொண்டு ஒப்பீடு செய்ய இயலாது. அவர் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இரவு பகலா படிச்சுட்டு பெரிய ஒரு அறிவாற்றல் வந்து சமூகத்தை உருவாக்குற தலைவரை உருவாக்குற வேலை. மத்த எல்லா தொழிலும் சம்பாதிக்கிற வேலை. இது வந்து சம்பாதிக்கிற வேலை இல்ல, சமூகத்தையும் சமூக தலைமுறை உருவாக்குற வேலை இந்த வேலை. ஹாஃபிஸ்மா உருவாக்குறா ஒரு உஸ்தாத் பகல்லே முடிச்சிருக்கணும், இரவுலே முடிச்சிருக்கணும். குறைஞ்ச 11 மணி 12 மணி தான் இரவுல படுப்பார். அவரு 3:30 கிளம்பி உட்காரணும், திருப்பி 11:30 ஒரு 1 மணி தான் கிடைக்கும் தூங்கி கிளம்புறதுக்கு. இப்படியாக முழு நேரமாக உழைக்கிற இடம்தான் மதரசாடு உஸ்தாத்மார்கள். இந்த உஸ்தாத்மார்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் போதாது, எவ்வளவு கொடுத்தாலும் போதாது. அடுத்தது வந்து 7 வருஷம் இப்ப பாடத்திட்டம். 7 வருஷம் போதுமா? ஒரு ஆலிமுக்கான பாடத்திட்டம் போதுமா அவர் அறிவாளியா வாரதுக்கு? இலங்கையை பொறுத்தவரையில 7 வருஷத்துல முழுமையான நேரத்துல கொடுக்கிற அமைப்பு எடுத்தோம்னா, முழுமையாக கொடுத்து முடிக்கலாட்டியும் பெரும்பான்மையான ஒரு அடிப்படையான பகுதியை முடிக்கிறாங்க. இதனாலதான் இலங்கையில அரபு மதரசாக்கள் வெற்றிகரமாக நடந்துடுறதுக்கு அதுதான் காரணம். இந்த அரபு உலகத்தை எடுத்துக்கொண்டா கூட இலங்கையில இருந்து அரபு உலகத்தை படிக்க போறாங்க, வராங்க. அரபிகள் இலங்கைக்கு வந்து பார்த்துட்டு நீங்க இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிக்கிற ஆச்சரியப்படுறாங்க. இது சாதாரண இலங்கைன்னு அரபு நாடு இல்லை. ஆனா அரபு மதரசாக்களை பார்த்துட்டு மதரசாக்கு வந்தோன்னு அவங்களுக்கு அவங்க சொல்றாங்க, நான் வந்து அரபு எங்களோட நாட்டுல இருக்கிறேன், நான் இல்லாட்டி எங்கன்னு விளங்குதுலன்றாங்க. ஏனண்டா ஒரு மதரசாக்கு வந்த உடனே ஒரு 250-300 பேர் முன்னால வந்து எல்லாரும் அரபியோட ஆளை மாறி மாறி கலைக்கக்குள்ள அவங்களுக்கு எப்படி இருக்கும், சரியான சந்தோஷப்பட்டு நிற்பாங்க. நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம், ஜமாத்துல வராம போறாங்க. வேற அதாவது சுற்றுலா வந்த அரபிகள் கூட மதரசா கண்ணோட உள்ளுக்கு வராங்க. இது என்ன ஜுப்பா அடாக்கிறாங்கன்னு பார்த்துட்டு
ஹாஃபிதுமாரை கண்டு அவங்களுக்கு வர சந்தோஷம். அதான் ஒரு இடத்துல அவதானிச்சோம். ஒரு புள்ளைய கண்டோடனே நீங்க ஹாஃபிஸான்னு கேட்டாரு. ஒரு ஹாஃபிஸ்ன்னு சொன்னாரு. அவர் ஒரு ஆயத்தை ஓதுறாரு. இந்த இவர் அப்படி ஓதிட்டு போன உடனே அவர் தேய்ச்சி நின்றுட்டான். அடே நாங்க எங்க இருக்கிற இவங்க எங்க அவன் சொல்றாங்க, நாங்க அரபின்னு சொல்ல இன்றைக்கு வெக்கப்படுறோம். அரபு நாட்டுன்னு சொல்ல வெக்கப்படுறோம். இங்க இல்லையா இருக்கு விஷயம் எல்லாம். நாங்க கைவிட்டு அல்லா தால எந்த நாட்டுல கொண்டு வந்து ஹயாத்தாக்குறான்லாம் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றத காக்குதாரி நான் பார்த்திருக்கிறேன். அதனால அல்லாஹ்வுடைய கிருபையால இந்த அரபு மதரசாவில ஹிதமத் செய்யக்கூடிய உஸ்தாத்மார்கள் இருக்கிறாங்க தானே, அவர்களை முதலாவது நிர்வாகம் மதிக்கணும். அது அதிபர் மதிக்கணும். அவங்கள்ட்ட வாங்குற வேலையை விட கூடுதலான சம்பளத்தை நான் கொடுக்கணும். 24 மணித்தியாலத்தை எங்களோட தந்திருக்கிறாங்க. எங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு உருவாகி அந்த பிள்ளைகள் மூலமாக மதரசாக்கு நல்ல பேர் வாரதும் சமூகத்தை உருவாக்குற எல்லாத்திலையும் இந்த உஸ்தாமர் தான் பங்குதாரர்கள். அந்த உஸ்தாமா மீடியால காண கிடைக்காது, பேச கிடைக்காது. அவங்க எல்லாம் சோசியல காண மாட்டோம், மீடியாக்கள் ஒண்ணு காண மாட்டோம். அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு அறைக்குள்ளால உட்கார்ந்து கொண்டு இரவு பகலா பாடம் பார்த்து வாசிச்சு அடுத்த நாள் காலையில பாடத்து போகணும், இரவு உள்ள பாடம் பார்த்துட்டு முழுமையான நேரத்தை அங்க கொடுத்துட்டு போகக்குள்ள அங்க குடும்ப பிரச்சனை அவருக்கு இருக்கும். குடும்பம், புள்ள குட்டி, செலவனம் இருக்கும். அந்த யோசனையை தலைக்கு வர்றதுக்கு முன்னால நான் சரியாக அமைச்சிட்டோம்னு சொன்னா இந்த மதரசாக்கள் மிக சிறப்பாக நடைபெறும். இதுல இப்ப நான் யூகே பாக்குறோம், யூரோப்பை பாக்குறோம். இங்க எல்லாம் பகுதி நேர மதரசாக்கள் இருக்கு. ஹிஃபில் செய்யறாங்க, ஹாபிஸ் ஆகிறாங்க, கிதாப் ஓதி இருக்கிறாங்க, நல்ல அறிவாளிகளா இருக்கிறாங்க, நல்ல மதரசாக்கள் நடந்து கொண்டிருக்கு. அதே போல பகுதி நேர மதரசாக்கள் இலங்கையிலும் இருக்குதா? அடுத்தது அதையும் சொல்லுங்க. அடுத்தது இந்த பெண்கள் மதரசாக்கள்ல 4 வருஷம் ஓதிட்டு பட்டம் பெறாங்க ஆலிமாக்கள். அதனால என்ன பிரயோசனம்? உண்மையில பட்டம் என்று வரக்குள்ள இப்ப ஆலயம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் தான். பட்டம் பெறுதுன்னு வரக்குள்ள 14 வருஷம் இரவு பகலாக மதரசால உட்கார்ந்து ஆலிம் என்ற பட்டம் பெறக்கூடிய அந்த பட்டத்துக்கும் பகுதி நேரத்துல பெண்கள் போய் 4 வருஷம் 5 வருஷம் போய் இருந்துட்டு பிற ஆலிம் கூட பெரிய வித்தியாசம் இருக்குது. பகுதி நேரத்துல போய் படிச்சுட்டு வர இந்த பிள்ளைகளுக்கு ஆலிம்னு கொடுத்ததுக்கு அந்த ஆலிம்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவும் இது இவங்களுக்கு இடையில பாரிய ஒரு வேறுபாடு இருக்குது. 4 வருஷம் அதாவது காலையில ஒரு 6-7 மணிக்கு போய் பகல ஒரு 1:30 மணி 2 மணிக்கு வரக்குள்ள அவங்ககிட்ட ஒரு குறுகிய ஒரு விஷயம் தான் இருக்கும். அதனால அவங்களுக்கு பெரிய தைரியத்தோட சமூகத்துக்கு 4 விஷயத்த சொல்ற தைரியம் இருக்காது. அடுத்த பொதுவாக இலங்கையில இந்த பகுதி நேர மதரசாக்கள் வரக்குள்ள அதுல திறமையாக நடத்தக்கூடிய ஒரு சில மதரசாக்கள் இருக்குது, இல்லைன்றது இல்லை. பெரும்பாலும் அவங்கள ஒரு தர்பியத் செய்து அவங்கள சமூகத்துக்கு ஒரு பலன் தரக்கூடிய அமைப்புல உருவாக்கி அவங்கள ஒரு சரியான முறையில அமைச்சு எடுக்கிறதா நோக்கமா இருக்குமே இல்லாமல் ஒரு ஆலிமிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய பணிகளை எல்லாம் இந்த 4 வருஷத்துல பட்டத்தை பெற்று வாராக்கின்றது என்ன செய்யலாது, எதிர்பார்க்க இயலாது. ஆனாலும் அதுக்குள்ளாலையும் மிக நேரத்தை அந்த சரியான முறையில எடுத்து 5 வருஷமாக்கி சில இடங்கள் 6 வருஷமாக்கி 10 நேரமா இருந்தாலும் சரியான முறையில உலமாக்கள் ஆலிமாக்களை உருவாக்கக்கூடிய சில மதரசாக்களும் இல்லாம இல்ல இருந்தோன்னா இருக்குது. அதுல முழு நேர அந்த பெண்கள் மதரசா எடுத்துக்கொண்டா சில மதரசாக்கள் முழு நேர பெண்கள் மதரசா 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் மிக திறமையாக அழகான முறையில செய்யக்கூடிய மதரசாக்களும் இருக்குது, இல்லாம இல்ல. ஆனா மிக குறைவாகத்தான் அது அடையாளம் காணப்பட்டிருக்கு. மிக குறைவாக இலங்கையில அடையாளம் காணப்பட்டிருக்குது. அது இல்லாம பொதுவான விஷயம் இந்த விடயம்தான். அதாவது அந்த உலமாக்கன்னு சொல்லக்குள்ள சரியான முறையில திட்டமிடல் என்ற இன்னும் சமூகத்துக்கு தேவை. எங்கள்ட சமூகம், நிர்வாகம், அதிபர் எல்லாம் சேர்ந்து சரியான முறையில் திட்டமிடணும். திட்டமிட இல்லாட்டி அதாவது திட்டமிடலுக்குள்ள வரக்கூடிய பகுதி சிலபஸ் வரும், பாடத்திட்டம் அது ஆழமாக இருக்குது. அப்ப ஃபிக்ஹ்ல அகீதாவுல சரியான முறை சொல்லிக் கொடுக்கணும். தடுமாற்றத்தை இல்லாமல் ஆக்குற அளவுக்கு தகுதியான உஸ்தாத்மா அமர்த்தப்படணும். அதே நேரத்துல பெண்கள் மதரசாவா இருந்தா அங்கும் சரியான ஒரு முறையாக ஒரு சிறந்த முறையில ஒரு உலமாக்கள் ஆலிமாக்கள் என்ற 4 வருஷம் கழிக்கக்கூடியவங்க குறைஞ்சது அறவாசியாவது அந்த திறமை அவங்கள்ட்ட இருக்கும். ஒன்றுமே தெரியாம இருக்க வரக்கூடாது. ஒரு அறவாசியாவது திறமை. பொதுவாக என்னண்டா இந்த சம்பள கதை வந்தத்தால சொல்றோம் என்னண்டா, இந்த சம்பள கதையை வரக்குள்ள அந்த பாடத்துக்கு போனால் தாளை புரட்டிட்டு நேரத்தை பார்த்துட்டு ஓடி வழி வந்துருவாரு. அப்ப இப்படியான நிலையில பாடங்கள் நடத்தப்பட்டா அந்த மாணவர்கள் இல்லாட்டி மாணவிகள் உருவாக்கப்பட இயலாது. அதுல நிர்வாகம், அதிபர் முழுமையான கவனம் செலுத்தணும். இது முக்கியம். இதுல இன்னொரு பகுதி ஒன்றுக்கு என்னன்னா,
உஸ்தாத்மார்கள் இருக்கிறாங்க தானே, இவங்களை வந்து அதாவது அடிமைத்தனப்படுத்துறது, அப்படி இல்லாட்டி சம்பளத்துக்கு வேலை செய்யக்குள்ள எப்படியான அந்த 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 அடிமைத்தனம் அங்க பாதிக்கப்படுமோ, முதலாளித்துவம் பாதிக்கப்படுமோ, அதே போன்ற முதலாளித்துவ பாவனை அந்த அந்த மதரசாவில் நடக்கக்கூடிய உஸ்தாத்மார்களுக்கு மேலால் இருக்கிறதால அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்ச நாள் போகக்குள்ள ஏன் இந்த பிரச்சனை எனக்கு தேவை என்னட்டு போறது, பாடத்தை நடத்துறது, வெளியே வாரது, இப்படியான சூழ்நிலை உருவாகிடும். இப்ப அந்த இடத்துல அதிபர் சில பிளவிடக்குள்ள மாணவர்களுடைய எதிர்காலம் வந்து பால போறது காரணமா அமைஞ்சிருக்கு. மிக நன்றி அப்துல்லா முஃப்தி. பல விடயங்கள் தொடர்பாக பேசணும். என்னன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, அரபு மதரசாக்கள்ல மிகச்சிறந்த ஆளுங்கள் வெளியாக வேண்டும் ஒன்று. அடுத்து வந்து உஸ்தாதுமார்கள் பிரச்சனை இல்லாம அவர்கள் பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது பல விஷயங்கள் இன்றைக்கு பேசணும். மிக நன்றி உங்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் அஸ்ஸலாம்.